கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சரௌண்டிங்ஸில் 50 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு கம்மியாக நீங்கள் ஏதாச்சும் பட்ஜெட் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு உங்களுக்கானதாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 26க்கு 35ங்கிற நீளங்கள் எடுத்து வீட்டை கார்னர் சைடில் கட்டியிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் டைப்பில் 2 BHK வீடு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அது போக லென்த்தான ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. அருமையான கிச்சன் பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு சின்ன பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கும் அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்போது லென்த்தான கவர்ட் பால்கனி ஏரியாவும் இந்த வீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கவர்ட் பால்கனி ஏரியாவில் கூட நம்ம 3rd பெட்ரூம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளானோட தான் இந்த வீடு டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டப்பட்டிருக்கு. 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, தெற்கு மேற்கு கார்னர் சைட்டு. வீடோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மேஜராக வந்து டார்க் ப்ளூ அண்டு லைட் கிரே கலர் காம்பினேஷனில் எல்லோ கலர் காம்பினேஷனையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன சிவில் ஒர்க்லேயே அந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக சின்ன சின்ன டெக்ஸ்சர் ஒர்க், அப்புறம் CNC லேசர் கட் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. இங்கே முன்னாடி வந்து ரேம்புக்கு பக்கத்துலேயே வந்து கார்டன் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று சின்ன ஸ்பேஸ் இருக்குது. கார் பார்க்கிங் என்ட்ரிக்காக இங்கே வந்து ஒரு ரேம்ப் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து நடந்து போகிற மாதிரியான ஸ்டெப்ஸும் இருக்குது. இந்த கேட்டுமே பார்த்திங்கன்னா ஹெவியான மெட்டல் கேட்டாக கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்க்கு. கார் பார்க்கிங் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே பார்க்குற போர்ட்டிக்கோட அளவு 10க்கு 12ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒரு கார் தாராளமாக நிறுத்திக்கலாங்க, ஒரு சின்ன கார். அது போக 2 வீலர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சைடில் நிறுத்திக்கலாம். வீட்டுக்கான இங்கே வாட்டர் சம்ப் வந்து இங்கேயே அமைஞ்சிருக்குங்க. போர்வெலும் போட்டிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா போர்வெலுக்கான சுவிட்சஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே அந்த பார்டர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ்லேயே வந்தீங்கன்னா கடைசியில் வந்து இங்கேயும் ஒரு பேசேஜ் இருக்குது. அந்த பேசேஜில் வந்து கடைசியில் வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட அளவு 6க்கு 4ங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சைட் வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கனால கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்வே ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு ஒரு நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்துருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸும் இங்கே அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி இங்கே உள்ளே வந்ததும் 16க்கு 11ங்கிற அளவில் இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இங்கேயோட இந்த ஸ்டெப்ஸோடு சேர்த்துனோம்னா 20ங்க. 11க்கு 20 ஸ்டெப்ஸ் இல்லாமல் 11க்கு 16. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 ஹை கிளாஸ் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் ஒர்க்லேயே ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் மாதிரி இந்த இடத்துல வந்து பெயிண்டிங் ஒர்க்கோட ஒரு டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. சீலிங்லேயும் ஸ்பாட் லைட்டு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் ஹூக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே பெரிய ஒரு 3 டோர் டைப்பில் இருக்கக்கூடிய UPVC விண்டோஸ் வித் மெட்டல் கில்ஸோடு இருக்குது. கார்னரில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவுமே சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. கிரானைட் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கல்லில் கிரானைட் கொடுத்துருக்காங்க பூஜா திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் இருக்குங்க. இதோட அளவு 10க்கு 10. எல் டைப்பில் வந்து கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டு. அது போக நல்ல தண்ணிக்கு, உப்பு தண்ணிக்கு, போர் வாட்டருக்கு இதுக்கான பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. சிங்க் வந்து SSTயில் இருக்குது. ஆரோமாட்டிக்கிற ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே இந்த மாதிரியான டைல்ஸ் ஒர்க் க்ளே பண்ணியிருக்காங்க. அப்போது RCC லேப்ட் இருக்குது. கடப்பாக்கள் வச்சு ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கடைசியில் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான டோர் எல்லாமே இந்த மாதிரி ரெடிமேட் ஃபஸ்ட் வுடன் டோராக மாட்டப்பட்டிருக்கு. இந்த டோரோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோஸு, ஒரு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ். இங்கே RCC லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதுப்போ ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமுங்க. 6க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக இருக்குது. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸு. வாலுக்கு வந்து 3D டிசைனில் இருக்கக்கூடிய கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் செஞ்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு ஸ்டெப்ஸு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட் தான். சைடு ஹேண்டில்ஸ் வந்து SSTயில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஸ்டெப்ஸ் ஏறி வர ரீச் ஆகிற இடத்துல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸஸாக இருக்குது. இங்கே வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வெளிச்சத்துக்காக ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ மாட்டியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் 10க்கு 8ங்கிற அளவில் இந்த பேசேஜ் அமைஞ்சிருக்கு. பேசேஜ்லேயே
இங்கே கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக யூபிவிசி விண்டோஸும் இருக்குது. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ், கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க், சாண்டில் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஆர்சிசி லேப் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸ்டோரேஜ் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம் 7க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. டார்க் வித் லைட் கலர் தீமில் இந்த டைல்ஸ் ஒர்க்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் பேசின், பைப் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே மாட்டி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட பால்கனி பார்த்துடலாம். பேசேஜிலிருந்து பால்கனி போகிற மாதிரியான டோர் வந்து ஒரு ரெடிமேட் ட்விஸ்ட் டைப் போட்டு டோராக மாட்டியிருக்காங்க. மழை வந்துச்சுன்னா நனையாது. சும்மா அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு லென்த்தான கவர்ட் பால்கனி ஏரியாவாக இருக்குது. இங்கே வந்து நம்ம சின்னதாக ஒரு 3rd பெட்ரூம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 10க்கு 10 பெட்ரூம் கூட எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் இங்கே வந்து சீலிங்கில் இந்த கூலிங் ஷீட்டை லே பண்ணியிருக்காங்க, மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட. அது போக துணி துவைக்கிறதுக்கான கல் இருக்குது. ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு வந்து இங்கே டெரகோட்டா பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெட்டல் ஸ்டேர் கேஸுங்க. டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டெரஸ் வந்துட்டோம். டெரஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெரகோட்டா பெயிண்ட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக சின்டெக்ஸும் 2 மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாவில், நியர்பையில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இருக்குது. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு, வீரபாண்டி அடுத்து சாந்திமேடு லொக்கேஷனில் தான் இந்த வீடு கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பரும் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். பட்ஜெட் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து பார்த்துருங்க.